அடிச்ச கைப்புள்ளைக்கே இந்த நிலைமைனா அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிற அண்ணே அவன் அடிச்சதே அண்ணனை தானே. எல்லா மீம் டெம்ப்ளேட்டும் என் மைண்டுக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கு. இன்னொட்டிட்டு போச்சுனே அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது. என்ன நினைச்சிட்டு உள்ள வந்தாங்கன்னு தெரியல. மும்பையை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு போயிட்டாங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. நேற்று மேட்ச் வந்து என்ன நடக்குதுன்னா மழை வந்து பெய்யுது. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல இந்த மேட்ச் பத்தி பேசுறப்ப. சரி மேட்ச் பத்தி பேசுவோம். சண்டால மழை நின்று போயிருச்சு. நின்று போன மழைக்கு வந்து என்ன பண்றாங்க, சரி நாங்க ஓவரை குறைச்சு பவுலிங் போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 11 ஓவர் வந்து போடணும்ட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாருமே ஸ்டார் பவுலர் பும்ரா இருக்காப்புல, போல்ட் இருக்காப்புல, மேட்சை வந்து கதிகலந்து வச்சிருவாங்க ஆறாறு அப்படின்னு சொல்லி யோசிச்சா இங்க சீனே வேற. டேய் நாங்க எவன் போட்டாலும் பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சுட்டி குழந்தைகள் குட்டி குஞ்சான்ஸ் உள்ள வந்தாங்க. மும்பை பவுலர்ஸ் அப்படி பிரிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் பாக்குறப்ப டேய் மும்பை ஏதாவது பண்ணுங்கடா, ஏதாவது முன்னாடியே அந்த ஹேக்கர் ஏதாவது பண்ண சொல்றா அப்படின்னு பார்த்தா ஹேக்கரான பும்ராவை முதல் பாலே 6 அடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சோகமா இருந்துச்சு அந்த பவுலிங் பொறுத்த வரைக்கும். ஆனா ஓப்பனான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ஓவருக்கு 150 ரன்னு. கடப்பார பேட்டிங்னா இந்த பேட்டிங்கை வச்சு நாங்க என்ன சேஸ் பண்ணிடுவோம்டா அப்படின்ற மாதிரிதான் வந்து நானும் நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறது வேற. அவங்க வந்து டாக்டிக்ஸா ஸ்லோயர் பால் எல்லாம் போடுறாங்க. நம்ம ஆளுங்க அப்படியே அடிச்சு கையில கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தன் கூட நேற்று இந்த மேட்ச்ல வந்து நிக்கவே இல்லை. இதுல பியூட்டி என்னன்னா நம்ம பங்காளி ஒரு சைடு வந்து அவங்க டீமே இல்லாம அவுட் ஆகுறாங்க. அது சரி டேய் நீங்க இவ்வளவு பெரிய டீம் அவுட் ஆகுறீங்கன்னு இதை எந்த கேட்டகரியில அவங்களை நான் வைக்கிறது இல்ல எனக்கு சத்தியமா புரியல. நீங்க பிளே ஆஃப் போயிருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்படிலாம் விளையாண்டீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சிகப்பு மஞ்சள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மள. உங்களுக்கு தெரியலடா, தெரியாமதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா தெரியல. எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காயடா, இன்ஸ்டாகிராம்ல நுறுக்கிட்டு இருக்காயடா. ஜோக்ஸ் அபார்ட், இந்த 150 ரன்னை எம்மையால சேஸ் பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரா விளையாடிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து சேஸ் பண்ணிருக்கலாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி உள்ள வந்துருவாங்க, எப்படி பிளே ஆஃப் வந்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. நீ வா பங்காளி பக்கத்துல வந்து உட்காரு பங்காளி அப்படின்றாங்க. டேய் நாங்க பக்கத்துல இருந்து உட்கார்ந்தாலும் மேல ஏறி போயிருவோடா ஏனியை பிடிச்சி. நீங்க எதாவது பிடிச்சி மேல வாங்கடா வந்துருக்கடா எங்க கூடயே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நேத்து கடப்பாறை வந்து அதனால சாணம் பிடிக்காம வந்துட்டாங்க போல மும்பை இந்தியன்ஸ். அதனால நேற்று மேட்ச் வந்து படுதோல்வி அடைகிறாங்க. இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல எப்படி விளையாடுவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற அவங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.